கடலைப்பருப்பும் உளுந்தும் தான் இதில் கணக்கு, எள்ளு கணக்கு கிடையாது. இது நம்ம தனியாக வச்சுக்குவோம். கருவேப்பிலை வறுக்கும்போது கீழே அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கப் எடுத்துருக்கேன். கருவேப்பிலை வந்து கழுவி நிழலில் காய வச்சு எடுத்தது. பெருங்காயம் அதோட போட்டுக்கிறோம். அவ்வளோதையும் பெருங்காயத்தோடு போட்டாச்சு. எல்லாத்தையுமே இது கூட போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்குவோம். இது ஒரு பக்கம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இதை வறுத்து நம்ம கொஞ்சம் சிவக்க வறுத்து வச்சுக்கலாம். போதும். இது இப்போ இதெல்லாம் ஆறட்டும். நம்ம அப்புறம் அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம்.